வெல்கம் டு RR கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான கம்பு வித் வீட் ஃப்ளார் கஜூர். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த 1 கப்பு ஜாகரி வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து கம்பு பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து 2 கப்பு கம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வீட் ஃப்ளார் கோதுமை பவுடர் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இலைச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள், அப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச். ஸோ இப்போ வந்து எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதில் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாகரி வந்து நான் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ண மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இப்போ சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி ரோல் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது மேலே வந்து நான் எள்ளு ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்னர்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா ப்ரௌன் கலராக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ கோல்டன் கலர், இந்த கலர் வர வரையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா அது நல்லா ஃப்ரை ஆகணும்.
ரொம்ப பிளாக் கலர் கூட பண்ணாதீங்க. ஸோ இந்த அளவு இருந்தால் கூட நம்ம வெளியே எடுத்துருங்க. ஸோ இந்த கலர் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்துருங்க. See friends, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கஜூர் ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து பாஜ்ரா கஜூருன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்புக்கு பாஜ்ரா சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.